வணக்கம் தென்காசி மக்களே, இது உங்கள் பொதிகை ப்ராப்பர்ட்டிஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா 6 ஏக்கர் தென்னந்தோப்பு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த தென்னந்தோப்பு எங்க இருக்குது பாத்தீங்கன்னா காசி தர்மங்கிற ஊர்ல தான் இருக்குது. இந்த தென்னந்தோப்பு கடையலூர்ல இருந்து 3 கிலோமீட்டர், இடையால இருந்து 4 கிலோமீட்டர், தென்காசி வந்து 10 கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்கிறது தான் இந்த தோப்பு. இந்த தோப்புல வந்து மொத்தம் வந்து 420 தென்னை மரம், நல்ல காய்ப்பு தரக்கூடிய தென்னை மரம் இருக்குது. அதுவும் போக சொட்டு நீர் பாசனம், எல்லா மரத்துக்கும் தனித்தனி பைப்போட போட்டு சொட்டு நீர் பாசனத்தோட அமைஞ்ச தென்னந்தோப்பு இது. மேலும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ரீ ஈபி சர்வீஸோட கூடிய ஒரு கிணறு இருக்குது. தண்ணி செழிப்பாக உள்ள கிணறு இருக்குது. அப்புறம் வந்து ஒரு 300 அடியில் ஒரு போர் இருக்குது. நல்லா வத்தாத போர் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த தோப்புக்கு பார்த்தீங்கன்னா பக்காவாக பென்சிங் வேலி போட்டு நல்ல பாதுகாப்பாக யாரும் எந்த பிரச்சனையும் இது இல்லாத அளவுக்கு தனித்தனி வேலி போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. நீட்டாக கம்பி வேலி அழகாக போட்டு கொடுத்துருக்காங்க. மேலும் வந்து ஒவ்வொரு படிக்கும் வந்து 5000லேருந்து 6000 காய் தேங்காய் பறிக்கலாம். எல்லா பக்கமும் 3 மாதம் 4 மாதம் ஆகும் தேங்காய் பறிக்கிறதுக்கு. இங்க வந்து தண்ணி செழிப்பா இருக்கிறதுனால 2 மாசத்துக்கு ஒருக்க தேங்காய் பறிக்கலாங்க. வந்து இந்த கிணறு தாங்க, இந்த கிணத்துல இருந்து தான் இருக்கிற தென்னை மரம், எல்லா தென்னை மரத்துக்கும் தண்ணி பாயுது. ஃப்ரீ இபி சர்வீஸோட அமைஞ்ச கிணறு தான் இது. மொத்தம் வந்து 420 தென்னை மரம் இருக்கு இந்த இடத்துல. 420 தென்னை மரமே நல்ல காய்ப்பு தரக்கூடிய மரம் தான் எல்லாமே. 2 மாசத்துக்கு ஒருக்க 6000 காய் தேங்காய் பறிச்சிடலாம் நம்ம இதுல. நம்ம தோப்பு பக்கத்துல தான் அம்மா ஆசிரமம் சொல்லி ஒரு ஆசிரமம் இருக்கு, ஃபேமஸான ஆசிரமம் வந்து. ஆமா, நல்ல ஃபாரினர்லாம் எல்லாருமே இங்கே தான் வருவாங்க. அதனால ரோடெல்லாம் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க அந்த தோப்புக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த தோப்புல வந்து நல்ல பெனிஃபிட் தரக்கூடிய தோப்பு தான் இது. வந்து நல்ல ப்ராஃபிட்டும் எடுக்கலாம் நீங்கள். மேலும் இந்த தோப்பை பற்றின தகவல் எதுவும் தேவைப்பட்டாலோ இல்லை இந்த தோப்பை வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சாலோ ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. சேனல் லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.